அழுது கண்ணீர் சிந்திய நாங்கள் மண்ணில் வீழ்ந்தோமே. நம்பி நம்பி மனம் தவித்திட உறவுகளை நாம் தொலைத்தோமே. ஊரிழந்து உறவிழந்து சொந்த மண்ணில் அலைத்தோமே. நிம்மதி தேடி நாடும் பொழுதும் கண்ணீரோடு வாழ்ந்தோமே. கொத்து குண்டில் கொத்து கொத்தாய் நாங்கள் மண்ணில் புதைத்தோமே. செத்து செத்து நாங்கள் எங்கள் சந்ததிகளையும் இழந்தோமே. அழுதழுது கண்ணீர் சிந்திய நாங்கள் மண்ணில் வீழ்ந்தோமே. நம்பி நம்பி மனமும் தவித்திட உறவுகளை நாம் தொலைத்தோமே. உணர்வில் கலந்த எந்த தாய் மண்ணே, அழுத்திடவா நாம் பிறந்தோம் இம்மண்ணிலே. என் நெஞ்சம் உறைந்திட்ட பலிகளை சொல்லிட பழிகளும் இல்லையே இவ்வுலகிலே. கொள்ளி வாய்க்கால் தந்த சோகம் இன்னும் நீங்கி போகலையே. நாங்கள் இழந்த உறவுகள் தாகம் என்று தீரும் தெரியலையே. இரவோடு பகல் ஒன்றாய் சேர்ந்ததே, உணவின்றி உடையின் உலகத்தின் மௌனத்தால் கனவுகளும் சிதைந்ததே. உறவுகளின் மரணத்தால் எம்மினம் அழுதலே. கூறி அழுகின்றோம், உறவுகளை தேடுகின்றோம். உங்களை எண்ணி எண்ணி கண்ணீரில் வாடுகின்றோம். அழுது அழுது துபட்டு துபட்டு தேகம் சுருண்டு வாடியதே. உரிமை இழந்து உறவை துளைத்து துன்பக் கடலில் மூழ்குவதோ. வாழ்வோடு துயரம் கலந்து வாட்டுதே. அங்கு விளந்து நினைவும் இழந்து விடியலுக்காய் நாம் அலைகின்றோம். அழுதழுது கண்ணீர் சிந்திய நாங்கள் மண்ணில் வீழ்ந்தோமே. நம்பி நம்பி மனமும் தவித்திட உறவுகளை நாம் தொலைத்தோமே. ஊரிழந்து உறவிழந்து சொந்த மண்ணில் அலைந்தோமே. நிம்மதி தேடி நாளும் பொழுதும் கண்ணீரோடு வாழ்ந்தோமே. கொத்து குண்டில் கொத்து கொத்தாய் நாங்கள் மண்ணில் புதைந்தோமே. செத்து செத்து நாங்கள் எங்கள் சங்கதிகளையும் இழந்தோமே. அழுதழுது கண்ணீர் சிந்திய நாங்கள் மண்ணில் வீழ்ந்தோமே. நம்பி நம்பி மனமும் தவித்திட உறவுகளை நாம் தொலைத்தோமே. அழகான எம் தேசம் அனலானதே. நெஞ்சில் அகலாத நினைவுகள் பதிவானதே. விலையில்லா வீரங்கள் விதையானதே. இது விழிநீர்கள் சொரிகின்ற எம்
இதயம் கதையானதே. கூடு கலைந்த குருவிகளாய் நாம் கோலம் இழந்தோமே. கோபம் துறந்த துறவிகளாய் வட்டு பாலம் கடந்தோமே. இது தமிழராய் பிறந்த சாபமோ, தனி நாடின்றி காய மாறுமோ, எங்கள் தலைவிதி இனியும் மாறுமோ, தமிழன் தனி வழி திமிராய் மீளுமோ. கூடு கலைந்த குருவிகளாய் நாம் கோலம் இழந்தோமே. கோபம் துறந்த துறவிகளாய் வட்டு பாலம் கடந்தோமே. போதும் நல்ல முடிவுக்குத்தானே ஏங்கினோம். வெள்ளை கொடியுடன் வந்த போதும் குருதி வெள்ளகாட்டிலே நீந்தினோம். முள்ளின் மீது உறங்கிய போதும் நல்ல முடிவுக்குத்தானே ஏங்கினோம். வெள்ளை கொடியுடன் வந்த போதும் குருதி வெள்ளகாட்டிலே நீந்தினோம். தாய்ப்பால் குடித்த குழந்தைகளை கரப்பாலில் கூட்டி அள்ளினோம். இனிப்பாயிருந்த ஈழ மண்ணை இழப்போம் என்றாய் எண்ணினோம். அன்னை மண்ணே உன்மடிதனிலே ஆயிரம் ஆயிரம் தியாகங்கள் கண்ணை மூடி துயில்கையிலே அடிக்கடி இதே ஞாபகங்கள், அடிக்கடி இதே ஞாபகங்கள். மண்ணில் உணர்வுகள் தீயினில் வேகின, உறவுகள் ஊலம் முழங்கிய வேளை உலகமே வேடிக்கை பார்த்தன. உரிமை தாகம் சுமந்து மண்ணில் உணர்வுகள் தீயினில் வேகின, உறவுகள் ஊலம் முழங்கிய வேளை உலகமே வேடிக்கை பார்த்தன. இளமை கால கனவுகள் இழந்து இதயங்கள் குமரியை அழுதன. இழப்புகளின்றி உயிர் நிறைக்க இறைவனையே கைகள் தொழுதன. அண்ண நடைப்பின் வழிதனிலே அழகாய் நகர்ந்தன காலங்கள். இப்போ அன்னம் தண்ணி குடித்தாலும் அடங்குமா இந்த தாகங்கள், அடங்குமா இந்த தாகங்கள். கூடு கலைந்த குருவிகளாய் நாம் கோலம் இழந்தோமே.
இளந்தோமி கோபம் துறந்த துறவிகளாய் வட்டு பாலம் கடந்தோமி இது தமிழராய் பிறந்த சாபமோ தனி நாடின்றி காய மாறுமோ எங்கள் தலைவிதி நீயும் மாறுமோ தமிழன் தனி வழி திமிராய் மீளுமோ வணக்கம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் வீரச்சாவடைந்த அனைத்து மாவீரர்களையும் ஸ்ரீலங்கா இந்திய படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் மாமனிதர்களையும் நினைவு கூர்வோம் என்று மனதில் நிறுத்தி கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு செல்வோமாக. இன்றைய நிகழ்வு முதலாவது அங்கம் ஈழ நாட்டு பண்ணிலிருந்து தொடங்குகிறது. பாடலை பாட வருகிறார் யாழினி அக்கா. நன்றி வெண்பணி. உறவுகளுக்கு வணக்கம். ஈழ நாட்டுப்பண். வான்முட்டும் எழில் கொண்டு வளமாகவும் இன்பத்தேன் சொட்டும் தமிழ் சேர்ந்து நலமாகவும் யாழ்ப்பாண நகரோடு பெரும் கல்வியும் எம்மை வாழ்விக்க உணவூட்டும் திருவன்னியும் மட்டும் வாவிக்குள் மீன் பாடும் இசை சந்தமும் வெற்றி மேவும் பெண் தீவெங்கும் உயிர் சொந்தமும் கிளிநொச்சி வளமுல்லை அம்பாறையும் தெள்ளத் தெளிந்தோடும் பொன்னருவி ஆற்றோரமும் சூழ் கொண்ட மன்னாரின் முத்தாரமும் எங்கும் சுடர் ஏற்றும் திருகோண மலை மக்களும் நாளும் நிலை உயர்வாக செயலாற்றுவோம் எங்கள் ஈழத்தமிழ் திருநாட்டின் புகழ் போற்றுவோம் எங்கள் ஈழத்தமிழ் திருநாட்டின் புகழ் போற்றுவோம் வாழிய வாழிய வாழியவே எங்கள் ஈழத்தமிழ் திருநாடு வாழியவே. நன்றி. நன்றி யாழினி அக்கா. முகவுரை. வலியைச் சுமந்த வரலாற்றை கடத்தும் சிறப்பு கீவழி முதலாம் நாள் முதலாம் அமர்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் முதற்கண் வணக்கங்கள். இரத்தமும் சதையுமாக தமிழீழ மண்ணிலே இன விடுதலை எனும் புனித போரில் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட எம் சொந்தங்களின் உயிர் பறிபோன ரணத்தின் வலியை வேதனையை வார்த்தைகள் மூலம் வாக்கியங்கள் மூலம் வரலாற்றுச் சுவட்டில் இருந்து தமிழினம் எதிர்கொண்ட துயரை நவில வருகிறது இன்றைய சிறப்பு கீவழி என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய நிகழ்வின் முதலாவது அங்கமாக ஈனப்படுகொலையின் சுவடுகள் பாகம் 1 நிஜத்துடன் நிலவன் புத்தகத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் மே 18 கட்டுரையின் ஆரம்ப பக்கங்கள். முள்ளிவாய்க்கால் மே 18. தமிழீழ மண்ணில் பிறந்த எந்த உயிருக்கும் வாழும் உரிமை இல்லாத ஓர் இடமாக, யுத்த வெறி பிடித்த தேசமாக உலகமே வேடிக்கை பார்க்க நிகழ்த்து காட்டிய இனப்படுகொலை நிகழ்ந்த கொடூர தேசம் இன்று. 16 வருடங்கள் கடந்து போயுள்ள நிலையிலும் எமக்கான நீதி கிடைத்த பாடில்லை. தமிழர்கள் 4.5 லட்சத்திற்கு மேல் ஒரு குறுகிய பகுதிக்குள் முடக்கப்பட்டு சர்வதேச வல்லரசு சக்திகளுடன் இணைந்த பௌத்த சிங்கள அரசு படைகள் சர்வதேச போர் விதிமீறல்கள் மீறி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உறவுகளின் பிணங்கள் வீதிகள் எங்கும் கிடப்பதை பார்த்த பச்சிலம் பாலகர்கள் முதல் பல் விழுந்த பொல்லூன்று முதியோர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள்.
இனப்படுகொலைக்கு ஒரு நாள் சர்வதேச சமூகம் தனது மனசாட்சி கண்களை திறக்கும், இந்த இனப்படுகொலைக்கு நீதி வழங்கும் என்ற எதிர்பார்ப்புடனேயே இந்த மண்ணில் லட்சக்கணக்கான மக்கள் பொறுமை காத்து நிற்கின்றனர். மே 18 என்பது தமிழீழத்தின் அரசியல், சமூக, கலாச்சார, பொருளாதார இன அழிப்பின் கரைபடிந்த நாள். இலங்கை அரசு ஒரு தேசிய இனமான தமிழர்களை திட்டமிட்டு இனவழிப்பு செய்தது. அகிம்சை போராட்டம் மற்றும் ஆயுத போராட்டத்தை மேற்கொண்ட தமிழர்கள் முன்வைத்த நியாயமான அரசியல் கோரிக்கைகளை நிராகரித்து சிங்கள பேரினவாத அரசின் இனப்படுகொலையின் தாண்டவத்தின் உச்சம். இனப்படுகொலை என்ற வார்த்தையை முதலில் ரஃபேல் லேப்கின் என்பவர் 1944 வெளிவந்த ஏசியா ரூல்ஸ் ஆஃப் ஆக்யூனஸ் எம்பயர் என்ற புத்தகத்தில் பயன்படுத்தியுள்ளார். உலகில் ஆர்மேனியன் இனப்படுகொலை, ஆர்மேனியன் ஜெனோசைட், கிரேக்க இனப்படுகொலை, பெரும் இனவழிப்பு, இரண்டாம் உலகப் போரில் யூதர் இனப்படுகொலை, ஹலோடோமோர் இனப்படுகொலை, கம்போடியா இனப்படுகொலை, கம்யூனிஸ்ட் ஜெனோசைட், ருவாண்டா இனப்படுகொலை, போர்சுகியன் இனப்படுகொலை, குர்து மக்கள் இனப்படுகொலை, தார்பூத்தோர் இனப்படுகொலை போன்ற பல நாடுகளில் இனப்படுகொலை இடம்பெற்ற காலமும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்ற காலமும் வேறுபட்டவை. முன்னைய இனப்படுகொலைகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட சர்வதேச சமூகம் இப்படியான கொடூரங்கள் இனிமேலும் எந்த நாட்டிலும் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு மனித உரிமைகள் பொறிமுறைகளில் ஏற்படுத்திய பின்னரே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்றது. ஆகவே சட்டங்கள் ஓரளவு வலுவாக இருந்த போதே இந்த பேரவலம் நடந்தேறியது. இந்த வரிசையில் உலகின் இறுதியாக நடந்த மாபெரும் இனப்படுகொலையாக தமிழினப்படுகொலை காணப்படுகின்றது. போர்க்குற்றவாளிகளே இன்றைய இலங்கையின் ஆட்சியாளர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இனவாதத்தையும் போலி தேசியவாதத்தையும் மூலோபாயமாக பயன்படுத்தி சர்வதேச அளவிலான இராணுவ சக்தியுடன் கைகோர்த்து தமிழர்களை படுகொலை செய்தார்கள். சிங்கள ஆக்கிரமிப்பு ஆயுதப்படை ஒரு தேசிய இனமாகிய தமிழ் சமூகத்தை முற்றிலுமாக அழிப்பதை நோக்கமாக கொண்டு 2006 ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து 2009 மே மாதம் இறுதி வாரம் வரை பௌத்த சிங்கள தேசியவாத அரசு தமிழ் மக்கள் மீது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் பல உள்ளன. போரின் போது கொத்து குண்டுகளால் பாதிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபிண சாட்சியாக உள்ளனர். இன்றும் கூட உண்மையான சான்றுகளை கொடுத்து குண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், நச்சு வாயு மற்றும் கிளஸ்டர் குண்டுகள் அனைத்தும் தமிழர்களுக்கு எதிராக மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் என அரசின் பாதுகாப்பு வலயங்கள் என அறிவித்து இலக்கு வைத்து தாக்கியதற்கான ஆதாரங்களும் உள்ளன. யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது சர்வதேச அமைப்புகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளை வன்னியிலிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் பணித்தமை நினைவுக்கு வருகின்றது. சர்வதேச அமைப்புகளை வன்னியிலிருந்து வெளியேற்றிவிட்டு சாட்சியில்லா யுத்தம் ஒன்றை நடத்திட திட்டமிட்டு அரங்கேற்றிய சிங்கள அரசு போர் கோட்பாட்டு வரையறையின்றி கட்டவிழ்த்து விட்டது. மனித அழிவுகளோ மனித அவலங்களோ ஏற்படாத போர் நெறிகளே ஜனநாயக உலகின் அறமற்ற கோட்பாடாய் அப்பாவி பொதுமக்கள் மீது விஷவாயு குண்டு வீச்சு, பாஸ்பரஸ் கொத்து குண்டு வீச்சு, ஏவுகணை எறிதல், கனரக ஆயுத பிரயோகம் போன்ற கொலை காரியங்களை தவிர்ப்பது, மக்கள் வாழுமிடங்கள், வழிபடும் தலங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் போன்ற மக்கள் திரளும் பகுதிகள் எல்லாவற்றையும் தாக்குதல் நிகழ்த்தி இன அழிப்பை மேற்கொண்டார்கள். நிகழ்காலத்தினது போர் நெறிகளை இலங்கை அரசு எல்லா வகையிலும் மீறியது. வயிற்றில் இருக்கும் சிசுக்கள், பிறந்த குழந்தைகள் முதல் சிறார்கள் வரை பயங்கரவாதிகள் என்ற சாயம் பூசப்பட்டு கொல்லப்பட்டார்கள். பயங்கரவாதிகளை ஒழிப்பதும்
என்னும் போர்வையில் ஓர் இனத்தை அழிக்கும் முயற்சி. இந்நிகழ்ச்சி நிரலில் முதலும் முற்றானதுமான நோக்கம் பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் கற்றவர் வரை குண்டுகளால் கொல்லப்பட்டனர். 12 வயது சிறுமி உட்பட பெண்கள் பாலியல் வல்லுணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டனர். வன்னியில் இருந்த எல்லா மருத்துவமனைகளும் தாக்குதலுக்கு இலக்காகின. பாதுகாப்பு வலய பகுதிக்குள் கனரக ஆயுதம் பயன்படுத்தப்படாது என இராணுவம் உறுதியளித்திருந்தது. எனவே பல இடங்களிலும் சிதறி கிடந்த மக்கள் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் குவிந்தபோது சர்வதேசம் தடை செய்யப்பட்ட குண்டை வீசி அழிக்கப்பட்டார்கள். நன்றி. நன்றி வெண்பணி. இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் என்ற பாவாக்கத்தினை பகில வருகிறார் தம்பி யாழவன். நன்றி. முள்ளிவாய்க்கால். கள்ளிச்செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணில். கள்ளிச்செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணில். துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரைச் சொல்ல முடியாத மெல்லாசையும் நந்திக்கடல். துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரைச் சொல்ல முடியாத மெல்லாசையும் நந்திக்கடல். வெள்ளி முளைக்கும் அந்திக்கருக்கள் அவலப்பட்ட இனமொன்றின் தலையில் கொள்ளி விழுந்த நாளை கூறும். வெள்ளி முளைக்கும் அந்திக்கருக்கள் அவலப்பட்ட இனமொன்றின் தலையில் கொள்ளி விழுந்த நாளை கூறும். அள்ளியவன் அன்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாய் எரிக்கும். அள்ளியவன் என்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாய் எரிக்கும். கண்ணெட்டும் திசையெங்கும் மண் திட்டாய் கிடக்கும் புதைக்குழிகள் புதையுண்டு கிடக்கின்றன எம் உறவுகளின் இறுதி மூச்சு. கண்ணெட்டும் திசையெங்கும் மந்திட்டாய் கிடக்கும் புதைக்குழிக்குள் புதையுண்டு கிடக்கின்ற உறவுகளின் இறுதி மூச்சு. வீசும் காற்றில் உஷ்ணம் தெரியும். வீசும் காற்றில் உஷ்ணம் தெரியும். செங்குருதி நீரை கலந்து சேற்றுக்கரையில் வேரருந்து போன விடுதலை போர் வரலாற்றை சுமந்து மௌனமாக அசைந்து கொண்டிருக்கும் இந்த முள்ளிவாய்க்கால். செங்குருதி நீர் கலந்த சேற்றுக்கரையில் வேரருந்து போன விடுதலை போர் வரலாற்றை சுமந்து மௌனமாக அசைந்து கொண்டிருக்கும் இன்னும் இந்த முள்ளிவாய்க்கால். நன்றி. நன்றி யாழவன். இதனைத் தொடர்ந்து திசையெங்கும் உயிர் ஓலம் என்ற பாடலை பதிவு செய்கிறார் வெண்பணி. எங்கும் உயிரோலம் கேட்டதங்கே, தினமெங்கும் உறவுகள் மாண்டதங்கே. இசை எங்கும் உயிரோலம் கேட்டதங்கே, தினமெங்கும் உறவுகள் மாண்டதங்கே. இன வாழ்வு உறுதியில் குளித்தாடி போனது, இருள் மேகம் இதயத்தில் தவித்தாடலானது. இன வாழ்வு உறுதியில் குளித்தாடி போனது, இருள் மேகம் இதயத்தில் தவித்தாடலானது. குளறிய பொழுதுகள் குமிழிடு மேக்கங்கள் தவறிய போது உடைந்தோ, உயரிய கனவுகள் உயிரத்து கரைவுகள் சிதறிய போதும் நடந்தோ. குளறிய பொழுதுகள் குமிழிடு மேக்கங்கள் தவறிய போது உடைந்தோ, உயரிய கனவுகள் உயிரத்து கரைவுகள் சிதறிய போது நடந்தோ. முள்ளிவாய்க்கால் மண்ணே உன்னை எப்படி நாங்கள் மறப்போம், முல்லை மண்ணின் கண்ணே உன்னை எப்படி நாங்கள் மறப்போம். இசை எங்கும் உயிரோலம் கேட்டதற்கே, தினமெங்கும் உறவுகள்
மாண்டதங்கே. உட்கடங்கி கிடந்த போதும் முன்வர யாரும் இல்லை, எல்லாம் முள்ளி மண்ணில் நடந்த போதும் கைதர எவரும் இல்லை. உச்சடங்கி கிடந்த போதும் முன்வர யாரும் இல்லை, எல்லாம் முள்ளி மண்ணில் நடந்த போதும் கைதர எவரும் இல்லை. கை கோத்து சிரித்த கூட்டம் சிதறியே ஓடுதின்றி, ஆச்சோறு கொடுத்த கைகள் பதறியே சாகுதின்றி. கை கோத்து சிரித்த கூட்டம் சிதறியே ஓடுதின்றி, ஆச்சோறு கொடுத்த கைகள் பதறியே சாகுதின்றி. தீ கொண்டு அழித்தாய் கொடும்பகையே தீயன்று, அந்த தீதின்ன பொழிந்தாய் படுகே வலம் நீயன்று. தீ கொண்டு அழித்தாய் கொடும்பகையே தீயன்று, அந்த தீதின்ன பொழிந்தாய் படுகே வலம் நீயன்று. கருமேகம் சூழ்ந்தமேயில் கனவுகள் அழிந்தது கொடும் கரியரின் அரியாசனம் இன்றி நாரியே சரிந்தது. கருமேகம் சூழ்ந்தமேயில் கனவுகள் அழிந்தது கொடும் கரியரின் அரியாசனம் இன்றி நாரியே சரிந்தது. தலைமகனை தானே அந்த சிங்களமும் தேடுது, அந்த தலையான வார்த்தைகள் தவறாமல் நிகழுது. தலைமகனை தானே அந்த சிங்களமும் தேடுது, அந்த தலையான வார்த்தைகள் தவறாமல் நிகழுது. உரிமைகளை பறித்தாய் கொடியவனே நீயன்று, இன்று உருக்குலைந்து அலைகின்றாய் உன்னினத்தால் நீந்தி. உரிமைகளை பறித்தாய் கொடியவனே நீயன்று, இன்று உருக்குலைந்து அலைகின்றாய் உன்னினத்தால் நீந்தி. இசை எங்கும் உயிரோலம் கேட்டதங்கே, தினமெங்கும் உறவுகள் மாண்டதங்கே. இசை எங்கும் உயிரோலம் கேட்டதங்கே, தினமெங்கும் உறவுகள் மாண்டதங்கே. இன வாழ்வு குருதியில் குளித்தாடி போனது, இருள் மேகம் இதயத்தில் தவித்தாடலானது. இன வாழ்வு குருதியில் குளித்தாடி போனது, இருள் மேகம் இதயத்தில் தவித்தாடலானது. பாடலைத் தொடர்ந்து ஈழப்படுகொலை சுவடுகள் பாகம் 1 நிஜத்துடன் நிலவன் புத்தகத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் மே 18 கட்டுரையின் அடுத்த பக்கங்களை உரைக்க வருகிறார் யாழினி அக்கா. நன்றி வெண்பனி. ஒவ்வொரு நாளும் இன அழிப்புகளின் போதும் ஒவ்வொரு இடங்கள் அந்த இன அழிப்பின் அதிர்ச்சியுள்ள அடையாளங்களாக பதிவாகின. அவ்வாறே தமிழின அழிப்பின் தடயமாகி போன முள்ளிவாய்க்கால் என்ற பெயரை உலகமே உச்சரித்து விட்டது. புதுக்குடியிருப்பு பெருநிலப்பரப்பிலிருந்து நந்திக்கடல் காரணமாக பிளவாகியுள்ள குடா வடிவிலான மணற்பாகங்கள் பிரதேசமாக காணப்படும். சாலை தொடங்கப்படும். வட்டுவாகல் வரையிலான நீச்சல் நீள் சதுரத்தை
ஒத்த நிலப்பரப்பில் முள்ளிவாய்க்கால் காணப்படுகிறது. யுத்தத்தின் காரணமாக உளவியல் பாதிப்புக்குள்ளாகி தற்போது ஆற்றுப்படுத்தப்பட்டுள்ள 60 வயதுடைய மேரி லூவினா என்ற அன்னை கூறுகையில், 2029ஆம் ஆண்டு ஆரம்பத்தில், நாள் சரியாக ஞாபகமில்லை, ஒரு நள்ளிரவு வேளையில் பொருட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு தேவிபுரம் பிரதேசத்துக்கு இடம்பெயர்ந்தோம். அங்கு பொருட்களை இறக்கி வைத்துவிட்டு ஒரு 2 வாரம் இருந்தோம். தேவிபுரம் பகுதியில் எறிகணை விழத் தொடங்கிவிட்டது. 2029ஆம் ஆண்டு தை மாதம் இறுதியில் தேவிபுரம், சுதந்திரபுரம் ஆகிய பகுதிகளில் மக்கள் பெருமளவில் கொல்லப்பட்ட காலம். எறிகணைகள் மிக அருகில் விழுந்து கொண்டிருந்ததால் அங்கு இருக்க முடியாத நிலை உணர்ந்து வளைஞர்மடம் பிரதேசத்துக்கு இடம்பெயர்ந்தோம். இடம்பெயர்ந்து செல்லும் போது வீதியெங்கும் மக்கள் அந்த நெரிசலுக்குள் மத்தியில் வீதிகளில் எறிகணை வீழ்ந்து வெடித்து கொண்டிருந்தது. அவ்வாறு இடம்பெயர்ந்து செல்லும் போது புதுக்குடியிருப்புக்கு மிக அருகில் வீதியில் எமக்கு முன்னால் 1000 அடி தூரம் அளவில் எறிகணை விழுந்து 100க்கும் அதிகமானவர்கள் உடல் சிதறி பலியாகி போனார்கள். வாகனங்கள் பற்றி எரிய தொடங்கின. எல்லோரும் வீதிகளில் படுத்துக் கொண்டார்கள். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாத நிலை. இயக்க பிள்ளைகள் காயமடைந்தோரை வைத்தியசாலைக்கு ஏற்றினார்கள். நாங்கள் தொடர்ந்து அங்கு இருக்க முடியாமல் போயிற்று. போக்குவரத்து நெரிசல், எங்க பார்த்தாலும் அழுகுரல் தான். நாங்கள் குறுக்கு வழியூடாக ஒரு மாதிரி வளைஞர் மடத்துக்கு வந்து அங்கு ஒரு இடத்தில் கூடாரம் அமைத்து ஒரு கூட்டு குடும்பமாகவே இருந்தோம். அங்கு எறிகணை ஏராளமாக விழுந்த போதும் வேறு எங்கு இடம்பெயர்ந்து செல்வதென்று தெரியாத நிலையில் அங்கேயே இருந்தோம். காப்பக கழிப்புகளில் எங்கள் வாழ்க்கை வெளியே செல்ல முடியாத நிலை. இரவில் எறிகணைகள் சற்று ஓரளவு ஓய்வாகும் போது கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி வைத்து கொள்ளுவோம். அவ்வாறு சாப்பாடு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று காப்பக கழிப்பை விட்டு வெளியே செல்வதே இல்லை. அவ்வாறு இருந்தும் குடிப்பதற்கு நீர் இல்லாத நிலையில் நீரெடுக்க சென்ற எனது மருமகன் காலில் காயமடைந்து விட்டார். அவருக்கு அவ்வளவு பெரிய காயம் இல்லை என்பதால் பிள்ளைகள் சிகிச்சை அளித்து மீண்டும் எங்களிடம் ஒப்படைத்தார்கள். பங்குனி மாதம் ஒரு நாள் எங்களுக்கு அருகில் செல் வந்து விழுந்ததில் ஒரு கைக்குழந்தை காயப்பட்டு துடிதுடித்து இறந்து போனது. இன்று வரையும் மறக்க முடியாது என அவர் தனது கொடிய நாட்களை பகிர்ந்தார். வடபுலத்தை ஊடுருக்கும் A9 யாழ் கண்டி வீதியின் அருகாமையாக வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கனகராயன்குளம் பிரதேசத்தின் பெரியகுளம் என்கின்ற கிராமத்தில் வசித்து வரும் பிரேம்குமார் அரசம்மா கூறுகையில், ஈழப்போருக்கு முன்பு எனது கணவர் எங்களோடு இருந்த காலத்தில் விவசாயத்தோடு சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, அழகான சிறிய குடும்பமாக நன்றாக வாழ்ந்த நாங்கள் இன்னும் நிலைவலையில் வந்து போகின்ற அன்பான அந்த உறவோடு இல்லற வாழ்க்கை 36 வயது வரைதான் நீடிக்கும் என்ற கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. 2008ஆம் ஆண்டு கனகராயன்குளத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. படிப்படியான இடப்பெயர்வுகள், பல்வேறு இன்னல்கள் தொடர்ந்தவாறே இருந்தன. இடப்பெயர்வுகள் சர்வ சாதாரணமாகி போனதினால் கணவரும் நானும் 2 பிள்ளைகளும் எறிகணைகள் விழும்போது ஒன்றாகவே இருப்போம். இறந்தால் குடும்பமாக இறப்போம். ஒருவர் இல்லாமல் துன்பப்படும் நிலை எங்களுக்கு வரக்கூடாது என்று கணவர் அடிக்கடி கூறுவார். இறுதியில் அவர் எங்களை விட்டு ஏனோ தனியாக சென்று விட்டார். 2029ஆம் ஆண்டு தை மாதம் 29ஆம் திகதி ஒரு வெட்ட வழிக்குள் அனாதையற்று நின்ற உணர்வு ஸ்ரீலங்கா அரசு பாதுகாப்பு வலயங்கள் என பிரகடனப்படுத்திய இடங்களில் உள்ள கோவில், பாடசாலை, மரத்தடி, மாவீரர் படிப்பகம், உறவினர் வீடு, வீதியோரம் என கால்கடுக்க நடந்து களைப்பாரிட 2009 தை மாதம் வெண்பனி விளங்குதா? கேக்குது அக்கா, தொடர்ந்து. ஓகே, பிளை பொறுக்க 2009ஆம் ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி ஒரு வெளிக்குள் அனாதையற்று நின்ற உணர்வு ஸ்ரீலங்கா அரசு பாதுகாப்பு வலயங்கள் என பிரகடனப்படுத்தியிருந்த இடங்கள் உள்ள கோயில், பாடசாலை, மரத்தடி, மாவீரர் படிப்பகம், உறவினர் வீடு, வீதியோரம் என கால்கடுக்க நடந்து களைப்பாரிட
பின்னர் அதுவே தற்காலிக குடியிருப்பு பிரதேசங்களாக மாறிவிட்டன. இடம்பெயர்ந்து 2009 ஆரம்பத்தில் மூங்கிலாறு பகுதியில் கூடாரம் அமைத்து இருந்தோம். மிகுந்த சன்னச்சரிவு ஏவுகணை ஏவுகின்ற ஒவ்வொரு எறிகணைகளையும் யாரோ ஒருவருக்கு மேல் விழுகிறது நிலை காணப்பட்டது. பெற்றோரை தவறவிட்ட குழந்தைகள், முதியவர்களை தவறவிட்ட உறவினர்கள் என உறவினர்களை தேடி அலைந்தவர்களின் அவஸ்தை சொல்லி மாளாது. முப்படைகளும் கொட்டிய குண்டுகளும் யாரும் எந்த இடத்திலும் நிலையாக இருக்க முடியாத நிலை. மூங்கிலாறு பகுதியில் மிகவும் தெளிவாக எறிகணை விழத் தொடங்கின. நகரக்கூட முடியாத வாகன நெரிசலும் ஐயோ கடவுளே என்ற அழுகுரல்தான் எங்கும் அங்கு இருப்பது பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்தோம். எமது கூடாரத்துக்கு மிக அருகில் எறிகணைகள் விழுந்து 2 குடும்பங்கள் குடும்பமாகவே இறந்து போனார்கள். எங்கும் வெடி நாற்றம், கந்தகம் சூழ்ந்த காற்று, சுவாசிக்க முடியாமல் சிரமப்பட்டோம். 4/2/2009 காலையில் எனது கணவர்தான் உடையார்கட்டு பக்கம் சென்று இடம்பெயர்ந்து போவதற்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்து வருவதாக எங்களை பாதுகாப்புக்காக பதுங்குக்குழிக்குள்ளே இருக்கும்படி கூறி சென்றார். அன்று வழமை போல எறிகணை விழத் தொடங்கியது. உடையார்கட்டு பக்கம் வழமையை விட அதிகமாக எறிகணை விழுந்து வெடித்தது. எனது உயிரே என்னிடமில்லை. அப்போது தொலைபேசி தொடர்புகள் எதுவும் இல்லை என்பதனால் திரும்பி வரும் வரை நாம் நிலையை அறிய முடியாது. ஏக்கம் மட்டும்தான் எஞ்சியிருந்தது. மாலையாகும் போது ஏராளமான மக்களை கொன்று விட்ட கணிப்பிலும் எறிகணைகள் சற்று ஓய்ந்திருந்தன. பிள்ளைகளும் அம்மா அப்பா ஏன் இன்னும் வரவில்லை? நன்றி. நன்றி யாழினி அக்கா. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக மே 18 அனைத்து வழிகளையும் ஏந்தி சுமந்து வருகிறது. அடுத்ததாக இங்கே ஒரு கவிதை மே 18 என்ற தலைப்பில் உரைக்க வருகிறார் தங்கை நிவேதா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கனத்த இதயத்தோடு கண்ணீரால் வரையப்பட்ட கோலம் ஒன்றின் கதையொன்றை கவிதையாய் சமர்ப்பிக்கின்றோம். மே 18. மே 18 இந்த நாள் கருப்பு நாள். ஈழதேசம் குருதியில் நனைந்த சிவப்பு நாள். இந்த நாள் கருப்பு நாள். ஈழதேசம் குருதியில் நனைந்த சிவப்பு நாள். மரண ஓலம் காது கிழிக்க, மனித சடலம் சிதறி கிடக்க, சதைகளின் சகதிகளில் சர்வாதிகார பேய்கள் பிணந்தின்று பெருமை கொண்ட நாள். மரண ஓலம் காது கிழிக்க, மனித சடலம் சிதறி கிடக்க, சதைகளின் சகதிகளில் சர்வாதிகார பேய்கள் பிணந்தின்று பெருமை கொண்ட நாள். தன்னை இழந்த தமிழினம் வரலாறாகி போன நாள். தன்னை இழந்த தமிழினம் வரலாறாகி போன நாள். வலியும் கண்ணீரோடு முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, தொடக்கம் என்றே நீதி கதவுகளின் நெஞ்சத்தை தட்ட தமிழர்தம் கரத்தை உயர்த்திய நாள். வலியும் கண்ணீரோடு முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, தொடக்கம் என்றே நீதி கதவுகளின் நெஞ்சத்தை தட்ட தமிழர்தம் கரத்தை உயர்த்திய நாள். உலகம் அறியாமல் உறங்கி கிடந்த இனம் விழித்திறந்தெழுந்து விரிகின்ற திசையெங்கும் நீதி கேட்டு நிமிர்ந்த நாள். உலகம் அறியாமல் உறங்கி கிடந்த இனம் விழித்திறந்தெழுந்து விரிகின்ற திசையெங்கும் நீதி கேட்டு நிமிர்ந்த நாள். லட்சக்கணக்கான ஆத்மாக்களை நினைத்து பார்க்க மட்டுமல்ல, நீதியை மீட்காமல் நித்திரை இல்லை என ஒவ்வொரு தமிழனும் உறுதியேற்கும் நாள் இந்த மே 18. லட்சக்கணக்கான ஆத்மாக்களை நினைத்து பார்க்க மட்டுமல்ல, நீதியை மீட்காமல் நித்திரை இல்லை என ஒவ்வொரு தமிழனும் உறுதியேற்கும் நாள் மே 18. நன்றி. நன்றி நிவேதா சங்கா. இதனைத் தொடர்ந்து நந்திக்கடல் தாயே என்ற பாடலை பதிவு செய்கிறார் மென்பணி.
சிவந்ததே. அழுது தொழுது தவித்தோமே எங்கள் உறவுகள் தொலைந்து போனதே. சாமிகளே சாமிகளே அலைக்கடலின் ஓரத்திலே நாம் புதைத்த உறவுகள் இங்கே நீதியும் தொலைந்ததோ. நந்தி கடலே தாயம்மா எங்கள் உறவுகள் எங்கே கூறம்மா. சொன்னம் தொலைத்து வெளியிழந்தும் மகிழ்வாய் வாழ்ந்த தேசத்தை பார்த்திட மனமும் துடிக்கிறதே. அதை நினைத்திட மனமும் வலிக்கிறதே. முளை வாய்க்கால் அவலத்தை நினைக்க நெஞ்சமும் பதறி துடிக்கிறதே. நிம்மதி இழந்த தேசம் இழந்த மண்ணில் நாமும் வாழுகின்றோம். நாம் துடிக்கின்றோம் தொழுதிடவும் தடைதானே. அன்றி அன்றி நாம் வாழுவதோ எங்கள் சொந்த மண்ணிலே. நந்தி கடலே தாயம்மா எங்கள் உறவுகள் எங்கே கூறம்மா. வலியே சுமந்து மனசும் நோகிறதே. எங்கே எங்கள் உறவுகள் என்று கண்ணீர் வழிகிறதே. நான் வாழ்ந்த தேசம் எங்கே வாழி வாழ்ந்த உறவுகள் எங்கே. விடுகதையாய் போனதுங்கள் வாழ்க்கையும் எங்கே. ஓ, 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 பாடலை தொடர்ந்து அடுத்ததாக ஈழப்படுகொலையின் சுவடுகள் பாகம் 1 நிஜத்துடன் நிலவன் புத்தகத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் மே 18 கட்டுரையின் அடுத்த பக்கங்களை உரைக்க வருகிறார் தம்பி யாழவன். நன்றி அக்கா. ஈழப்போருக்கு முன்பு எனது கணவர் எங்களோடு இருந்த காலத்தில் விவசாயத்தோடு சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, அழகான சிறிய குடும்பமாக நன்றாக வாழ்ந்த நாட்கள் இன்னும் நினைவலைகள் வந்து போகின்றன. அன்பான அந்த உறவோடு இல்லற வாழ்க்கை 36 வரைதான் நீடிக்கும் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. 2008ஆம் ஆண்டு கணக்கார குலத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. படிப்படியான இடப்பெயர்வுகள், பல்வேறு இன்னல்கள் தொடர்ந்து வரட்டே இருந்தன. இடப்பெயர்கள் சர்வசாதாரணமாக போனதில் கணவரும் நானும் 2 பிள்ளைகளும் எரிகணல் விழும்போது ஒன்றாகவே இருப்போம். இறந்தால் குடும்பமாக இறப்போம். ஒருவர் இல்லாமல் துன்பப்படும் அவல நிலை எங்களுக்கு வரக்கூடாது என்று கணவர் அடிக்கடி கூறுவார். இறுதியில் அவர் எங்களை விட்டு ஏனோ தனியாக சென்று விட்டார். 2009 தை மாதம் 29ஆம் தேதி ஒரு வெட்ட வெளிக்குள் அனாதையாயிற்று என்ற நிலையில் உணர்வு ஸ்ரீலங்கா அரசு பாதுகாப்பு வலயங்கள் என பிரணப்படுத்தி இடங்களில் உள்ள கோவில்கள், பாடசாலைகள், மரத்தடி, மாவீரர் படிப்பகம், உறவினர் வீடு, வீதியோரம் என ஜாலவன் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். உறவுகள் பிழை பொறுக்க தம்பி பக்கம் 83 84 பக்கம் 83 தான் படிக்க வேண்டியது, அதை படிங்க. நன்றி. உறவுகள் பிழை பொறுக்க. என் கணவர் திரும்பி வரவில்லை என்ற விடயம் மட்டுமே மனதில் பாடமாக ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு என் ஆழ்ந்த கவலையும் ஏக்கத்தையும் மறைத்து தென்பினை கொடுக்க முயற்சித்தேன். எமக்கு அருகில் உறவினர்கள் இருந்தார்கள். எல்லா உறவினர்களும் ஏன் வரவில்லை, அவருக்கு என்ன ஆனது, ஏன் அவரை தனியாக அனுப்பினாய் என்று
தொடர்ச்சியாக கேள்விகளை தொடுத்து என்னை படபடப்பில் ஆழ்த்தினார்கள். அன்று இரவு முழுவதும் எனக்கு நித்திரை வரவில்லை. இருட்டி விட்டதால் கணவர் வரவில்லை, நாளை காலையில் வருவார் என என்னை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே பொழுது விடிந்து விட்டது. 5/2/2009 அந்த நாட்களையும் எல்லா நாட்களையும் போலவே விடிந்தது. 2009 அதிகமான நாட்கள் பலருக்கு கருப்பு விடியலாகவே புலர்ந்தது. என்னைப் போலவே அவர்களுக்கும் அடையாளம் கண்டிருக்க வாய்ப்பில்லை. காலையில் கூடாரத்துக்கு அருகில் இருந்த மரத்தடியில் குழந்தைகளுக்கு தேநீர் கொடுக்க அடுப்பை மூட்டிக் கொண்டிருந்தேன். எங்களுக்கு கூடாரத்தை நோக்கி தெரிந்த ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார். அவர் வரும்போது எனக்குள் இவர் கணவரை பற்றி ஏதோ செய்தியைத்தான் கொண்டு வருகிறார் என்று எண்ணம் வந்தது. என்னை அறியாமலே எனக்கு படபடப்பு. எங்களுக்கு மிக அருகில் வந்த நபர் தாழ்வான குரலில், அக்கா, பிரேம் அண்ணா நேற்று 4/2/2009 உடையார்கட்டில் எரிகலன் விழுந்து இறந்து விட்டார் என்று கூறினார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அழுது புலம்பி மயக்கமடைந்து விட்டேன். குழந்தைகளும் கதறினார்கள். அருகில் உறவினர்கள் இருந்தார்கள். எல்லோரும் ஒன்றாக இருந்து அழுது புலம்பினார்கள். அழுது கதறி என்னால் இயலாமல் போய்விட்டது. எனது கணவர் எங்களை விட்டு பிரிந்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உறவினர் ஒருவர் மட்டுமே உடையார்கட்டுக்கு சென்று அங்கு கவனிப்பாரற்று வீதியோரம் கிடந்த எனது கணவனின் உடலை கீழங்களை பதுங்கு குழி ஒன்றில் போட்டு மூட்டிவிட்டு வந்தார். அன்று நிகழ்ந்த அந்த துயரச் சம்பவத்தில் இருந்து இன்னும் நான் மீளவில்லை. தந்தையை நினைத்து நெஞ்சில் அடித்து கதறி எனது மகனும் உள் பாதிப்புக்குள்ளாகி வெறும் நடைபிணமாக இன்று வரை இருக்கிறான். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் எரிகலன் வீச்சில் தனது கணவரை இழந்து தவிக்கும் இந்த அம்மாவின் மகனும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தோட்ட செய்கை மூலம் வாழ்வாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலையின் கொடூரமான அலறல்கள், உதவியற்ற உணர்வு, பயங்கரமான மரணங்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் துன்ப துயரங்கள், வேதனை, கவலை மற்றும் அழுகை ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளும் போது அரச அடக்குமுறையில் நாளந்தம் நடந்தேறி இனப்படுகொலை நினைவிற்கு வருகிறது. 4/2/2009 புதன்கிழமை அன்று ஸ்ரீலங்கா படையினர் இடம்பெயர்ந்து மக்களை சுதந்திரபுரம் மற்றும் புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பகுதிகளுக்கு அடைக்கலம் புகுத்திய பின் நடந்திய எரிகலன் தாக்குதல்களில் 13க்கும் மேற்பட்ட படுகொலைகள் செய்யப்பட்டதுடன் 36 பேர் காயமடைந்தார்கள். அதே வேளையில் கொல்லவும் செய்யப்பட்டார்கள். பலரின் உடல்கள் மருத்துவமனையில் அடையாளம் காணப்படவில்லை. தொடர்ச்சியான எரிகலன் தாக்குதல் காரணமாக காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் போதிலும் போக்குவரத்து சிரமங்கள் ஏற்பட்டது. 8/2/2009 அன்று ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சுதந்திரபுரம் பகுதியில் பொதுமக்களை இலக்க வைத்து ஸ்ரீலங்கா படையினர் நடத்திய கண்மூடித்தனமான கொலைவெறி தாக்குதலில் 72 தமிழர்கள் கொல்லப்பட்டதுடன் 198 பேர் காயமடைந்தார்கள். தாக்குதல் நடைபெற்ற பகுதி கண் பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் அவல நிலை மிகுந்ததாக இருந்தது. சுதந்திரபுரம் பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து கொண்டிருந்த மக்கள் மீது அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை ஸ்ரீலங்கா படையினர் கடும் எரிகலன் தாக்குதலை நடத்தினார்கள். 2 மைல் நீளம் தூரத்திற்கு மிக செறிவாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா வான்படை வேகூர்தி வட்டமிட்டு நோட்டம் பார்த்து கொண்டிருக்கையில் இந்த பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர ஊர்திகளும் மற்றும் நடந்து மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்த வேளையில் பொதுமக்கள் வேண்டுமென்றே இலக்கு வைத்து தாக்கினார்கள். சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள், பச்சிளம் குழந்தைகள் என பெருமளவு தமிழர்கள் உடல் சிதறி கொல்லப்பட்டார்கள். மேலும்
அதிகமானவர்கள் படுகாயமடைந்து வீழ்ந்த பெரும் அவலம் அங்கு நிலவியது. கொல்லப்பட்டவர்கள் மீது உடலிலேயோ அல்லது காயமடைந்து வீழ்ந்தோரையே மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு ஸ்ரீலங்கா படையினர் தொடர்ந்து கடுமையான பீரங்கி தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தி வந்தனர். இதனால் காயமடைந்தோரை மீட்க முற்பட்டவர்களும் காயங்களுக்கு உள்ளாக்கி வீழ்ந்தனர். பிற்பகல் 3 மணி அளவில் எரிகலன் தாக்குதல் ஓய்ந்த பின்பு காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்ட போதும் காயமடைந்த பலர் இறந்து போயிருந்தனர். இவர்கள் போக காயமடைந்த நிலையில் இருந்த 198 பேர் மீட்கப்பட்டனர். காயமடைந்தோர் பலர் மீட்கப்பட்ட போதும் மருத்துவமனையில் எதுவும் வன்னியில் இல்லாத நிலையில் மரங்களின் கீழும் கொட்டாய்களின் கீழும் வெறும் பாய்களின் கீழும் மீதும் வைத்தே அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. ஊர்திகள் பலவற்றின் மேல் பீரங்கி குண்டுகள் வீழ்ந்து வெடித்ததால் அவற்றில் இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருந்த பல தமிழர்கள் குடும்பமாக ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட கொடுமைகளும் நிகழ்ந்திட சிதறிய உடல்களும் இரத்த சிதறுகளும் சிதறிய உடைமைகளும் தீப்பற்றிருந்து கொண்டிருந்த ஊர்திகளுக்கும் அந்த இடம் பெரும் அவலமாக நிறைந்து காணப்பட்டது. எவ்வாறு மறைக்கப்பட்டது? 25/3/2009 அன்று ஸ்ரீலங்காவின் வான் மற்றும் தரைப்படை இணைந்து நடத்திய கொடூர தாக்குதல்களில் 25 சிறுவர்கள் உட்பட 112 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் 47 சிறுவர்களுடன் 210 பேர் காயமடைந்தார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு வலய பகுதியில் உள்ள மக்கள் வாழ்விடங்கள் எங்கும் அன்று புதன்கிழமை காலை தொடங்க ஸ்ரீலங்கா படையினர் அகோர எரிகலன் தாக்குதல்கள் நடத்தியிருந்தார்கள். இப்பகுதிகளை நோக்கி அன்று 986 எரிகலன் மற்றும் பல்குழல் வெடிகள் ஏவப்பட்ட பகுதியில் 5 தடவைகள் ஸ்ரீலங்கா வான்படை கொத்து கொத்தாக நடத்திய அன்று தாக்குதலில் கிடைக்கப்பெற காயமடைந்த காணப்பட்டவர்கள் விவரம். நன்றி. நன்றி தம்பி ஆளவன். கட்டுரையின் ஆக்கத்தை தொடர்ந்து அடுத்ததாக காற்றிலே கந்தகம் சூழ்ந்த மே 18 முள்ளிவாய்க்காலின் வலியை சுமந்து இங்கே அடுத்ததாக ஒரு கவிதையை உரைக்க வருகிறார் யாழினி அக்கா. கவிதையின் தலைப்பு கந்தக காற்றிலே. நன்றி வெண்பணி. கந்தக காற்றிலே கந்தக காற்றிலே வெந்து மடிந்தோமே, சொந்த மண் மேலே செத்து வீழ்ந்தோமே, முள்ளிவாய்க்கால் மீது கிடத்தி கொல்லி வைத்தான் எதிரி, கொத்து கொத்தாய் குண்டுகள் போட்டு சாக வைத்தான் சிதறி, பிஞ்சு குழந்தையெல்லாம் பிஞ்சி போனதடா, நஞ்சு குண்டிலே எரிஞ்சி போனதடா, நெஞ்சம் வெடிக்கின்ற சேதிகள் தினமே பஞ்சமின்றி வந்து சேர்ந்ததடா, காப்பாற்ற முடியலையே கதறி அழுதோம் நாங்கள், கேட்பாரற்றி நீங்கள் சிதற பதறி துடித்தோம் நாங்கள், ஊமையான சர்வதேசம் செய்ததெல்லாம் சர்வநாசம், போலியான மனிதநேயம் சொன்னதெல்லாம் வெற்று வேஷம், உரிமை கேட்டு உயிரை கொடுத்து எழுந்து நின்ற போராட்டம், உலக நாடு உதவி கொடுத்து சூழ்ந்து செய்த சதியாட்டம், ஆணையற்ற ஆடுகளாய் நாம் வேறு வழி தேடி அலைகின்றோம், எம் நாடு வேண்டி விடுதலை போரை மாவீரர்களோடு தொடர்கின்றோம், முள்ளிவாய்க்கால் மண்ணில் விழுந்தோம் விதை போல் மீண்டும் விழுவோம், தளரும் நிலையில் தமிழன் இல்லை, இங்கு தலைகள் குனிய எவரும் இல்லை, தமிழனின் தாகம் அடங்காது, தமிழீழ கனவென்று முடங்காது, தமிழன் உணர்வுக்கு தடையேது, புலியன்றி அவனுக்கு வேறு படையேது, விருட்சமாய் பெரு வெளிச்சம் வளரும் ஒரு நாள் விடியும், புலரும் ஒரு நாள் உலகப் படத்தில் தமிழ் ஈழ தேசம் தெரியும், நாம் சிந்திய குருதியில் சிவந்த மண் மீது சிரிக்கும் காந்தல் பூக்கள், நாம் சிந்திய குருதியில் சிவந்த மண் மீது சிரிக்கும் காந்த பூக்கள் பூக்கும், சுதந்திர காற்றில் எங்கள் மண்ணும் நிச்சயம் ஒரு நாள் திளைக்கும், சுதந்திர காற்றில் எங்கள் மண்ணும் நிச்சயம் ஒரு நாள் திளைக்கும். நன்றி. இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் எப்போதும் என்ற பாடலை பதிவு செய்கிறாய் வெண்பணி.
முள்ளிவாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது. மாவீரர் கனவுகள் சில்லரித்து போகாது. முள்ளிவாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது. மாவீரர் கனவுகள் சில்லரித்து போகாது. ஆண்ட இனம்தான் எப்போதும் ஆளாமல் வீழாது. தமிழ் ஈழ போராட்டம் விடியாமல் முடியாது. ஆண்ட இனம்தான் எப்போதும் ஆளாமல் வீழாது. தமிழ் போராட்டம் விடியாமல் முடியாது. முள்ளிவாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது. மாவீரர் கனவுகள் சில்லரித்து போகாது. காயப்பட்ட கனவினை தூக்கிக் கொண்டு போனோம் எம் ஈழ மண்ணில். உயிரை விட்டு எலும்பு கூடாய் நடந்தோம். காயப்பட்ட கனவினை தூக்கிக் கொண்டு போனோம் எம் ஈழ மண்ணில். உயிரை விட்டு இடும்பு கூடாய் நடந்தோம். உறவுகள் துறந்து விட்டு இரவுகள் சுமந்தோம். எம் முகவரி இழந்து விட்டு அகதியாய் திரிந்தோம். மரணத்தை கழுத்திலே கட்டிக்கொண்டு கடந்தோம். எம் தேசத்தின் மரணத்தை தாய் மண்ணிலே விதைத்தோம். தாய் மண்ணிலே விதைத்தோம். முள்ளிவாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது. மாவீரர் கனவுகள் சில்லரித்து போகாது. தொலைந்த எங்கள் வாழ்வை தேடி அலைந்து திரிந்து ஏந்தோம். எம் கரை படிந்த கனவு தன்னை அழுக
நினைத்து கிடந்த கடவுள் கூட இறங்கவில்லை, மனம் இறங்கவில்லை. முள்ளி வாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது, மாவீர கனவுகள் செல்லரித்து போகாது. ஆண்ட இனம்தான் எப்போதும் ஆளாமல் வீழாது, தமிழ் ஈழ போராட்டம் விடியாமல் முடியாது. ஆண்ட இனம்தான் எப்போதும் ஆளாமல் வீழாது, தமிழீழ போராட்டம் விடியாமல் முடியாது. முள்ளி வாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது, மாவீர கனவுகள் செல்லரித்து போகாது. பாகம் 1 நிஜத்துடன் நிலவன் புத்தகத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் மே 18 கட்டுரையின் இறுதி பக்கங்களை உரைக்க வருகிறார் தங்கை நிவேதா. ஸ்ரீலங்கா வான்படை குண்டு தாக்குதல்களை நடத்திய போது அன்றைய தாக்குதல்களில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் படி காயமடைந்தவர்கள் என இனங்காணப்பட்டவர்களின் விவரங்கள். 1. தினகரன் யாழினி வயது 3 மாதம். 2. மதன வசீகரன் பிரவீணா வயது 3. 3. மருதமலை தமிழினியன் வயது 3. 4. முருகாண்டி நிதியம்பன் வயது 6. 5. காளிதாசன் காவியன் வயது 7. 6. வெள்ளைச்சாமி விதுஷா வயது 7. 7. ரவீந்திரன் பிரியா வயது 8. 8. மருதன் வயது 8. 9. மேரிஸ் ஜெயசாந்தினி வயது 9. 10. தவக்குமார் டிந்து வயது 9. 11. அமிர்தலிங்கம் டிலக்ஷன் வயது 10. 12. தேவசகாயம் ஹார்னிலா வயது 10. 13. சாரங்கன் தட்சாயினி வயது 12. 14. ஆறுமுகம் கலைவாணன் வயது 13. 15. ஏழுமலை கிருஷாந்தி வயது 13. 16. தேவிதாசன் காவியா வயது 13. 17. மலையாண்டி குபேரன் வயது 11. 18. பார்த்திபராஜா பார்கவி வயது 14. 19. தேவதாஸ் கார்த்தியாயினி வயது 15. 20. சோனியா வயது 18. 21. தியாகராஜா நிஷாந்தன் வயது 19. 22. பசுபதி சுதாகரன் வயது 23. 23. மார்க்கண்டு சசிகரன் வயது 23. 24. மா சசிகுமார் வயது 23. 25. சர்வானந்தகரன் நிஷாந்தினி வயது 24. 26. பெருமாள் ரவிக்குமார் வயது 28. 27. ராசேந்திரன் பிரதீபன் வயது 29. 28. ராசேந்திரன் பிரதீபன் வயது 31. 29. கதிரித்தும்பி இந்திரலிங்கம் வயது 33. 30. கிருபைராசா குமாரி வயது 33. 31. நகுல்ராஜ் கிருஷ்ணராஜனி வயது 42. 32. விக்கி கண்ணம்மா வயது 45. 33. சத்தியமூர்த்தி கௌரியம்பாள் வயது 52. 34. பொன்னம்பலம் ஸ்ரீலக்ஷ்மி ரஞ்சன் வயது 52. 35. பரமேஸ்வரன் ஜெயரஞ்சனி வயது 52. 36. நவரட்டினம் நேசமலர் வயது 52. 37. சேர் ருக்குமணி வயது 56. 38. க பாலசிங்கம் வயது 59. 31. சந்தனம் காளியரத்னம் வயது 60. 40. கந்தையா சுப்பையா வயது 65. 41. மாதவன் செல்லப்பா வயது 70. 42. செல்வராஜா ராசம்மா வயது 74.
43 தம்பையா வயது 74, 44 கந்தையா சுப்பையா வயது 74, 45 தம்பு சுப்பிரமணியம் வயது 77, 46 செல்லத்துரை வயது 82. கொல்லப்பட்டவர்களில் இருவர் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் செயலகத்தின் பணியாளர்கள். முல்லைத்தீவு அரசு செயலக பதிவாளரும் அலுவலக பணியாளருமான 52 வயதுடைய மரியநாயகம் டெய்சிராணி மற்றும் மாவட்ட செயலக உலக உணவு திட்ட நிவாரண வழங்கல் பதிவாளரான 27 வயதுடைய பரமேஸ்வரன் ஜெனோஜா ஆகியோரே படுகொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுடன் கொல்லப்பட்ட ஏனையோர் விவரங்கள் கிடைக்கவில்லை. இதே நாளில் வெவ்வேறு இடங்களில் இனப்படுகொலை தாக்குதல்களை பேரினவாத சிங்களவாத இனவெறியர்கள் நடத்தியிருந்தார்கள். 20/4/2009 திங்கள் அன்று வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பேரவலம். பாதுகாப்பு வலய பகுதிகள் மீது படையினர் அன்று அதிகாலை 2 மணி தொடக்கம் தம்மிடம் இருக்கும் அனைத்து நாசகார ஆயுதங்களின் சூட்டாதரவுடன் பாரிய படை நடவடிக்கையினை தொடங்கினர். அகோர தாக்குதல். 3333 தமிழர்கள் காயமடைந்தார்கள். வன்னியின் பாதுகாப்பு வலய பகுதியில் இருந்து வெளியேறி சென்று 19/4/2009 இரவு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்ல முயன்றனர். இராணுவத்திடம் சென்ற பல ஆயிரம் வரையான மக்களை மனித கேடயங்களாக முன்னிறுத்தி இன்று ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்ட பாரிய முன்னகர்வின் போது மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான இன அழிப்பு தாக்குதலில் 476 சிறுவர்கள் உட்பட 1496 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் 3333க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தார்கள். மாத்தளன் தொடக்கம் அம்பலவான் பொக்கனை வலைஞர் மடம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரடியாகவே இலக்கு வைத்து ஆட்லரி பீரங்கி குண்டுகள், எறிகணை, கொத்து எறிகணை குண்டுகள், பல்குழல் பீரங்கி, குறுந்தூர மற்றும் நெடுந்தூர பீரங்கி குண்டுகள், கனரக மற்றும் தொலைதூர துப்பாக்கிகள் மற்றும் வான்குண்டு தாக்குதல்களையும் ஸ்ரீலங்கா படையினர் அன்று மூர்க்கத்தரமாக நடத்தினர். மக்களை மனித கேடயங்களாக்கி சிங்கள படையினர் முன்னேறியதால் எதிர்த்தாக்குதலை நடத்த முடியாமல் விடுதலை புலிகளின் படையணிகள் அப்பகுதியில் இருந்து விலக வேண்டி ஏற்பட்டது. தமிழர்கள் கண்மூடித்தனமாக கொலை செய்யப்பட்டனர். மிகவும் கொடூரமான மரணங்கள், கற்பழிப்பு மற்றும் இளம் வயதான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கொலை செய்யப்பட்டனர். முள்ளிவாய்க்காலில் கணவன், மகன்கள், மகள்கள், மனைவிகள் மற்றும் பிற உறவினர்களை இழந்த பலர் தங்கள் உடைமைகளை இழந்தனர். உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்த போது மக்கள் அவர்களுடன் எடுத்துச் சென்ற உடைமைகள் அனைத்தும் குண்டு வீச்சுகளால் அழிந்தன. பலத்த மழை பெய்ததால் மக்கள் பெரும் துயரங்களுக்கு ஆளானார்கள். இலங்கை அரசாங்கத்தால் முள்ளிவாய்க்கால் மற்றும் புதுமாத்தளனை இறுதி பாதுகாப்பு வலயங்கள் என அறிவித்த பகுதிகளில் பதுங்கு குழிகளில் இருந்த பொதுமக்களை குறிவைத்து பாஸ்பரஸ் குண்டுகள் மற்றும் செல் தாக்குதல்களை தொடர்ந்தனர். இந்த சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் உடல் முழுவதும் தீயால் சுட்டது போன்று எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் அடையாளம் தெரியாத மற்றும் எரிக்கப்பட்ட உடல்கள் அதே பதுங்கு குழிகளில் புதைக்கப்பட்டன. முள்ளிவாய்க்கால் மே 18 அப்பாவிகளின் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ள இந்த வலிகளும் வடுக்களும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மக்கள் இதயத்தில் வடுக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும். வலியை சுமந்த வரலாற்றை கடத்தும் சிறப்பு கீவளியின் முதலாம் நாள் முதலாம் அமர்வின் இறுதி கட்டத்திற்கு நெருங்கிவிட்டோம். முதல் நாளே கனத்த பாரமாக நிகழ்வு நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தடுத்த நாட்கள் எப்படி நகர்கிறது என்று தெரியவில்லை. தொடர்ச்சியாக 17 நாட்கள் இதேபோல் கீவளிகள் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கீவளியின் இறுதி முடிவுரைக்கு செல்வோமாக. இறுதி முடிவுரையை இங்கே உரைக்க வருகிறார் யாழினி அக்கா. நன்றி வெண்பணி. வலி சுமந்த வரலாற்றை கடத்தும் சிறப்பு கீவளி முதலாம் அமர்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கங்களும்.
இம்மாதம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் எம் இனத்தை மொத்தமாக புதைத்த நாள் இன்று. உலகத்தின் கூட்டுச்சதியால் மழையாய் பொழிந்த ரசாயன குண்டுகளில் உறவுகள் துடிதுடித்து மடிந்த நாள் இன்று. தமிழினத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்ட தாய்மார்கள் என்று கொன்று குவித்த நாள் இன்று. பாவிகள் வயோதிபர்களை கூட விட்டு வைக்கவில்லை. இவர்கள் உறங்கினாலும் இவர்களின் கனவும் இலட்சியமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருக்கும். இத்தனை உயிர்களும் இறந்தது இதற்காக, தங்களுக்கு என்றொரு நாடு வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? இவர்கள் பட்ட துன்பம் ஈழம் அடைவதே இன்பம். ஒற்றுமையோடு இருந்தால் உலகம் நம் கையில். மாவீரர்களின் மூச்சுக்காற்று எம்மை வழி நடத்தட்டும். இனிதே இன்றைய கீவழி விட்டு வருகிறது. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம் தமிழரின் அதிகாரம். நன்றி. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் அதிகாரம் தமிழரின் ஆட்சி அதிகாரம். நன்றி. கடற்கரை மண் சிவந்த காலம் எங்கள் இனம் கண்ட ஆராத சோகம், போர்க்கொண்டு எழுந்த எங்கள் வீரம் உலகம் கூடி அளித்த பெரும் துரோகம். கடற்கரை மண் சிவந்த காலம் எங்கள் இனம் கண்ட ஆராத சோகம். ஒற்றை தரப்பால் கூரைக்குள் ஊரே கூடி வாழ்ந்தோமே, பெற்ற தாயை கூடவே பதுங்குழியில் புதைத்தோமே. உற்ற நண்பன் மாண்டானே, எட்டி பார்க்க முடியலையே, கட்டி பிடித்து அழுவதற்கும் கைகள் எனக்கு இல்லையே. கடற்கரை மண் சிவந்த காலம் எங்கள் இனம் கண்ட ஆராத சோகம். தீப்பிடித்து தீப்பிடித்து எரிந்தது கூரைகள், கண் விழித்து பேணிய குழந்தைகள். துடி துடித்து போனதே உயிர்கள், மாரடித்து ஓலம் விட்ட தாய்கள். உயிர் குடித்து மகிழ்ந்ததே பேய்கள், உணர்விழந்து போனதே மனங்கள். ஒற்றை தரப்பால் கூரைக்குள் ஊரே கூடி அழுதோமே, பெற்ற தாயை கூடவே பதுங்குழியில் புதைத்தோமே. உற்ற நண்பன் மாண்டானே, எட்டி பார்க்க முடியலையே, கட்டி பிடித்து அழுவதற்கும் கைகள் எனக்கு இல்லையே, கைகள் எனக்கு இல்லையே. செல்வடித்து சிதறிய ஊடல்கள், வான்கருத்து ஆளுத துளிகள். நீரடித்து விலகாத சோகங்கள், யார் அழுதும் மாறாத மாற்றங்கள். பசு பெருகி ஒட்டிய வயிர்கள், கண் கலங்கி உட்குவிந்த கண்கள். ஒற்றை தரப்பால் கூரைக்குள் ஊரே கூடி அழுதோமே, பெற்ற தாயை கூடவே பதுங்குழியில் புதைத்தோமே. உற்ற நண்பன் மாண்டானே, எட்டி பார்க்க முடியலையே, கட்டி பிடித்து அழுவதற்கும் கைகள் எனக்கு இல்லையே, கைகள் எனக்கு இல்லையே. கடற்கரை மண் சிவந்த காலம் எங்கள் இனம் கண்ட ஆராத சோகம்.